இலக்கிய சாம்ராட் திரு கோவி மணிசேகரன் அவர்களின் வேங்கை வனம். தியாகவல்லி காளிங்கன் கர்ஜித்த குரல் அந்த வீட்டுச் சுவருக்குள் புகுந்து ஆட்டம் கொடுத்தது. அந்தி புலர்ந்தும் புலராத காலையில் அரை தூக்கத்துடன் மஞ்சத்தில் அவல கனவுகளை பரப்பி கண்மூடி இருந்த தியாகவல்லி இந்த கர்ஜனையின் அழைப்பு கேட்டு விழித்து ஒரு கணம் நிலைத்து பின் பதற்றத்தை மடியில் சுருட்டி செருகுவது போல் எழுந்து மேலாடையை சரி செய்து செருகிக் கொள்ளுகிறாள். வெளியில் வருகிறாள். கண்களில் கொள்ளிக்கட்டையை செருகிக் கொண்டவன் போல கவனிக்கின்றான் காளிங்கன். என்ன நடந்ததன்னா? ஏன் இப்படி ஒரு பதற்ற கூச்சல்? இனியும் என்ன நடக்க வேண்டும்? எதற்காக இந்த முயற்சிகள்? ஒன்று, காணப்பேர் அரண்மனையில் நீ அமர்ந்து நான் ஆனந்தப்பட வேண்டும். இல்லை, நீங்கள் அமர்ந்து ஆத்திரத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். இது தெரிந்த விஷயம்தானே? தெரிந்துதான் எனக்கு எதிரியாகி இருக்கிறாயோ? நடந்ததை கொஞ்சம் விளக்கமாக சொல்லிவிட்டு எப்பொழுதும் போல குதிக்கலாம். எதிலும் அவசரம். நான் அவசரப்படவில்லை. நீ என்னை அசிங்கப்படுத்தி பார்க்கிறாய். நீ நமது ஒற்றனை அடிக்கடி வேங்கை மார்பனுக்கு தூதனுப்புவதும் அங்கிருந்து செய்து வருவதும் எனக்கு தெரியும். கையும் பிடியுமாக எதிர்பார்த்தேன். அது நடந்து விட்டது. தியாகவல்லி விழிப்புணர்வுடன் காண்கின்றாள். அண்ணா, நீங்கள் பிடித்த ஒற்றன் நம்முடன் வந்தவனாக இருக்கலாம். ஆனால் என்னை சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டாம். நீங்கள் கண்களை காதுகளில் வைத்து செயல்புரிபவரானால் இப்படி பேச மாட்டீர்கள். காதுகளை கண்களில் வைத்து கற்பனை செய்பவர். அதனால்தான் குருட்டுத்தனமாக என் மீது அவநம்பிக்கை ஏற்படுகிறது. வேங்கை மார்பன் நீங்கள் நினைப்பது போல் விளையாட்டு பிள்ளை அல்ல. மாமனாருக்கும் அவருக்கும் ஏன் இரகசிய தொடர்பு இருக்கக்கூடாது? சிலைக்கு திருமணமாகி ஏன் சினந்து யுத்தம் மூளக்கூடாது? ஒரு கணம் இப்படியும் இருக்கலாமோ என்று மலைத்து போனான் காளிங்கன். பிறகு ஒரு முடிவுக்கு வந்து அப்படி இருப்பதற்கு நியாயமில்லை. இன்னும் சற்று நேரத்தில் அதுவும் புரிந்துவிடும். வேங்கை மார்பனுடைய ஓலை இதை மெய்ப்பிக்கும் என்றாள். ஓலையா? அதிருந்து போனாள். ஆனாலும் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. ஓலையில் என்ன இருந்ததென்று கவனிக்க வேண்டாமா? அதனால்தான் கண்களை காதுகளில் வைத்துக்கொண்டு கவனிக்கிறேன் என்கின்றேன். கவனிக்காமல் இல்லை. புரியாத சங்கேத பாஷையில் இருக்கின்றது. ஆகா, பிழைத்தோம் என்று பெருமூச்சு அவளது நெஞ்சில் புரிந்து இதயத்திற்குள் அழுந்துகிறது. இதிலிருந்து புரியவில்லையா இதன் மர்மம்? என்ன மர்மம் என்றுதான் பார்த்து விடுவோமே அதையும். அண்ணா, வேங்கை மார்பனிடம் கொண்ட உங்கள் வெறுப்பு மாமன்னரிடமிருந்து எதிரொலித்து விடக்கூடாது. கவனம். நீ என்னை மறுட்டி பார்க்கின்றாய். வேங்கையின் ரகசியம் அம்பலமாகட்டுமே. இதன் எதிரொலியை கேட்டுத்தான் பார்ப்போமே. இருவரில் யாரேனும் ஒருவர் சிறைப்படுவோம். மீண்டும் மலைத்து போகின்றான் காளிங்கன். அவ்வாறும் ஒருவேளை நிகழலாமோ? ஒற்றனை ஒப்படைத்தாகிவிட்டது. இனி வருவது வரட்டும். அவன் உதடுகளை கடித்துக்கொண்டு நேரமாகிவிடவே அரண்மனையை நோக்கி விரைகிறான். அவனுக்கு முன்னால் அரண்மனையில் நாம் இருக்க வேண்டும் என்கின்ற முடிவுடன் சுறுசுறுவென்று எங்களானால் தியாகவல்லி இதன் பொருட்டு அண்ணனை பலி கொடுக்கவும் ஆயத்தமாகிவிட்டாள். அரண்மனைக்கு அணித்து காப்பிய மனம் கமிழ்ந்து கவிதை நடை பழகி கொண்டிருந்தாள் வையை என்னும் பொய்யா குலக்குடி. தியாகவல்லி அரண்மனைக்குள் நுழைந்து மாமன்னர் உக்கிரப்பெருவெழுதி பாண்டியரை பார்க்க விழைந்த பொழுது அந்த அழகிய தனையறையில் அத்தனை காலையில் புயல் ஒன்று ஆரம்பமாகி இருந்தது. அங்கே பட்டத்தரசி பாண்டியமாதேவி, இளவரசி திருமேனி, புலவர் மாங்குடி மருதனார், பேரமைச்சர்களான தும்பூர் சாத்தனார், வேதவன பிரம்மராயர், மகாசேனாதிபதி காவிதி அழகன் நம்பி ஆகியோர் குழுமியிருந்தனர். எந்த வகையிலும் வேங்கைவனத்தில் இருக்கும் சிலையை கடத்தி வந்துவிட வேண்டும் என்றும் அதுவே பாண்டியர் தம் மேலான சிறப்பை காக்க வல்லதென்றும் வாது புரிகின்றாள் திருமேனி. அவளது முகத்தில் ஒரு அபாயத்தின் அறிகுறியைப் போன்று இரத்தம் பாரித்து காணப்படுகிறது. பட்டத்தரசியும் இதையே வலியுறுத்தி தூபமிடுகிறாள். மாமன்னரோ மௌனம் கண்டு சிலையாகி அமர்ந்திருக்கிறார். இன்னும் பிடிபட்ட ஒற்றனுடைய செய்தி அரண்மனைக்குள் நுழையவில்லை போலும். அண்ணன் வருவதற்குள் அவசியத்தை தனதாக்கி கொண்டு அற்பத்தை அவன் மீது போர்த்திவிட வேண்டும். பளிச்சென்று ஒரு ஞான பிரகாசம். மாமன்னர் பெருமானாருக்கு என்னுடைய வணக்கம். அடியாள் உள்ளே வரலாமா? வாத்தியாகவில்லை என்றார் மாமன்னர். அவள்தான் அவரது நெஞ்சில் மலர்பாதை இட்டுவிட்டாளே. தியாகவல்லி கணீர் என்று சொன்னாள். இளவரசியார் குறிப்பிடுவதில் மலையனே நியாயம் இருக்கிறது மன்னர் பெருமானே. நானும் இது குறித்து ஆலோசித்து உங்களிடம் எடுத்துச் சொல்ல வந்த பொழுது இங்கு இதே கருத்து நிலவுவதைக் கண்டு ஆனந்தம் கொள்கிறேன். வேங்கை மார்பன் சிலை செய்தது நியாயம் என்று ஒப்புக்கொள்ளலாம். அது அவரது காதல் பைத்தியம் என்று மன்னித்தும் விடலாம். ஆனால் அதற்கு மாலையிட்டு மனம் செய்ய முடிந்ததும் அதற்காக பலருக்கும் ஓலைப்போக்கி பகிரங்க பிரகடனம் செய்ததும் மனிதகுல மாசுவாகும். மன்னிக்க முடியாத அநாகரிகமாகும். நியாயப்படி யுத்தம் தொடுப்பதுதான் சாலச் சிறந்ததாகும்.
தியாகவல்லியின் இந்த பேச்சு திருமேனியை திணற வைத்தது. மாமன்னர் கேட்டார், யுத்தமா? இதற்கா? என்ன தியாகவல்லி, நீ இளவரசிக்கு நன்மை செய்யத்தான் இந்த முடிவுக்கு வருகிறாயா? இளவரசிக்கு நன்மை செய்ய என்னை விட வேறு யாருமில்லை என்பதை மீனாட்சி அம்மன் பாதங்களை தொட்டு சத்தியம் செய்கிறேன். நான் அறிவேன், நீ பேசுவதுதான் புரியவில்லை. பாண்டிய பெருமை, யுத்தம் என்பது மனசு பொருட்டல்ல, மானத்தின் பொருட்டு. எந்த வேங்கை மார்பனை இளவரசியை சிலையாகச் செய்து மனமுடித்து மானபங்கம் செய்தாரோ அதே வேங்கை மார்பனை கட்டி கொண்டு வந்து இங்கே சிலா ரூபத்தில் நிற்க வைக்க வேண்டாமா? நிற்க வைத்து திருமேனியை மாலையிடச் செய்ய வேண்டும் என்கின்றாயா? தியாகவல்லி வந்த சிரிப்பை அப்பா என்று அலறிவிட்ட திருமேனியின் பெருத்த குரல் அடக்கிவிட்டது. திருமேனி, இங்கு நடப்பது வாதம், நிஜமல்ல, உணர்ச்சி வசப்படாதே என்று எச்சரித்த பாண்டிய மாமன்னர் உக்கிரப்பெருவெழுதி தியாகவல்லியின் பக்கமாக திரும்பி அவனை சிலாரூபத்தில் நிற்க வைத்து என்றார். மானபங்கம் செய்ய வேண்டும். மாமன்னா, நீயா இப்படி பேசுகிறாய் தியாகவல்லி என்பது போல் கவனிக்கின்றார். மன்னர் பெருமானி, தங்கள் நெஞ்சம்